எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்லா தூங்குனீங்களா? தோணுங்க. இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா தூக்கம் வராது, ஐயோ நான் செத்து போயிடுவேன் அப்படிலாம் கதை விடுறாங்களா? அதெல்லாம் உண்மையா? ம் உண்மை இல்லைங்க. தூக்கத்துக்கும் சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. தூக்கம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சாப்பாட்டு வேலை தனியா நின்றுடும்னு நினைக்கிறேங்க. ஐயோ நான் சாப்பிடல, தூக்கம் வராது, மாத்திரை போடலாம் தூக்கம் வராது, எனக்கு கை வலிக்கும் காய் வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, இல்ல எவ்வளவு பொய்க்குன்னு தெரியுது இல்லையா? உடம்பு ஏமாத்துது அவங்கள. அப்ப பெங்களூர்ல இருக்கிற டாக்டர்களை சொல்றது அத்தனையும் பொய் தானே? ஆமாங்க. அப்ப அங்க பெங்களூர் இருக்கிற டாக்டர் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அலோபதி டாக்டர் சொல்றது அத்தனையும் பொய். ஏன்னா அவன் பொய் அல்ல, வெள்ளக்காரனே பொய். இங்க எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி தான் தப்பு. வெள்ளைக்காரன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி இந்தியாவில் இருக்கிற டாக்டர் அத்தனை பேரும் தப்பு பண்றாங்க. தனக்கு நோய் வந்தா கூட காப்பாற்ற தெரியறது இல்லை. அத்தனை பேரும் நோயில தான் சாகுறாங்க. அத்தனை பேரும் நோயில் தான் சாகுறாங்க. 100% டாக்டர்களும் கொடூர நோயில தான் சாகுறாங்க. பொண்டாட்டி உட்பட பிள்ளைகள் உட்பட அத்தனை பேர் புற்றுநோய், சர்க்கரை நோய், மாரடைப்பு, சளி நோய், அத்தனை பேர் மாரடைப்புல தான். மேக்சிமம் இந்த வெள்ளைக்கார மருத்துவம் படிக்கிற அத்தனை பேர் மாரடைப்புல தான் சாவாங்க. மாரடைப்புல தான் சாவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பரிணாம அறிவியல் நம்பிக்கை இல்லை. பரிணாம அறிவியல் நம்பிக்கை கிடையாது. நாக்க கட்டுப்படுத்த தெரியாது. அப்புறம் மூளையை பயன்படுத்த தெரியாது. அவங்க அறுவை சிகிச்சையில நம்பிக்கை இருக்கிறவங்க. அறுவை சிகிச்சையில நம்பிக்கை இருக்கிறவங்க அது முடியாதுன்ட்டாங்க. அறுவை சிகிச்சை பண்ணி எந்த நோயை குணமாக்க முடியாது. அறுவை சிகிச்சை பற்றி பைத்தியத்தை குணமாக்க முடியாது. அறுவை சிகிச்சை வச்சுட்டு சர்க்கரை நோய் குணமாக்க முடியும், எந்த நோயையும் குணமாக்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனைனா அவசரத்துக்கு அறுத்து ஒட்ட வைக்கலாம், அவ்வளவுதான். அவசரத்துக்கு அறுத்து ஒட்ட வைக்கலாம், தேய்க்கலாம், விபத்துக்காக பண்ணலாம். ஆனால் உள்ளே இருக்கிற பிரச்சனையை அவங்களால குணமாக்க முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து மனதை அடிப்படை கொண்டது. என்னது? மனதை அடிப்படை கொண்டது. அது மனம் விரும்புகிறப்ப காரியத்தை செய்வாங்க. மனம் விரும்புகிற காரியத்தை செஞ்சுட்டு மனம் விரும்புகின்ற காரியம் செய்கின்ற பொழுது அது உடல் கெட்டு போய் விடுகிறது. உடல் கெட்டு போவதை அந்த போதை சொல்லாது. அவன் விருப்பப்படி சாப்பிடுகிறான், போதை அடைகிறான். ஆகையினால உடல் மெல்ல மெல்ல கெட்டு போவதை அது உணர்த்துவதில்லை. எப்பொழுது உணர்த்தது? கடுமையாக அந்த விஷம் சேர்க்கப்படுகின்ற போதுதான் ஐயோ என்று கத்துவான். நாம் என்ன பண்றோம்னா ஏற்கனவே 50 வருஷமா 60 வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பழைய பழக்கத்தை மெல்ல 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 அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி மெல்ல கரைச்சிட்டு வர்றோம். அப்படியே இந்த உடம்பு அப்படியே போக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே எடை குறைஞ்சிட்டே வரும். அப்பப்போ பழைய விஷமெல்லாம் உடம்பு எங்கும் படிய ஆரம்பிக்கும். தோல் நோய் மாதிரி காட்டும், காய்ச்சல் மாதிரி காட்டும், வாந்தி மாதிரி காட்டும், புண்ணு மாதிரி காட்டும், சொறி சரங்கு மாதிரி காட்டும். இதெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல காட்டி 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 அப்படியே காட்டி மறுபடியும் காண போயிடும். அப்படி வரும் போகும், வரும் போகும். 2 நாளைக்கு இருக்கு, 3 நாளைக்கு இருக்கு, 5 நாளைக்கு இருக்கு, புண்ணு வரும், கொப்பளம் வரும், காணா போயிடும். இப்படியெல்லாம் அது வெளியேற்றும். இப்படியெல்லாம் அது வெளியேற்றும். அதை பத்தி சொல்ல போறேன். அதாவது இதுதான் இயற்கை அந்த நேரத்தில் கடுமையான ஓய்வில் இருக்க வேண்டும். கடுமையான ஓய்வில் இருக்க வேண்டும். ஓய்வுன்னு என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ல இருக்கணும்னு என்ன அர்த்தம்? தூங்கணும், அமைதியா இருக்கணும். அப்புறம் வாயில வந்து 1/2 கிலோ கறியும் 8 இட்லி திருவிட்டு தான் தூங்குறதான்னு கேட்கற அறிவிட்ட முண்டாங்க. தூங்குறது சரி அப்படின்னு என்னமா சொன்னீங்க? அமைதியா இருக்கணும், அது சரி. ஆனால் இவன் நம்ம ரெஸ்ட்னு சொல்லி போட்டு, பெட் ரெஸ்ட்னு சொல்லி போட்டு 3/4 கிலோ கறியும் 3/4 கிலோ பிரியாணி 7 சாராயம் இதெல்லாம் குடிச்சு போட்டு என்ன சும்மா இருக்க சொன்னாங்கன்னு சொன்னா அறிவில்லை அவனுக்கு. வாய்க்கு ஓய்வு கொடுக்கறது விட்டு போட்டு வாய்க்கு தான்
ஆ வாய்க்கும் உடம்புல உள்ள மிஷினுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுதான் அந்த சொன்னாங்க அந்த காலத்துல பெரியவங்க. ரெஸ்ட் எடு ஓய்வெடு ஓய்வெடு. இந்த பரதேசி என்ன பண்ணிட்டான், ரெஸ்ட் எடுன்ட்டாடா. ரெஸ்ட்னா என்னடா ரெஸ்ட்? அறிவட்ட முண்டமே. 24,000 பேர் பன்னிக்குட்டி மாதிரி தின்னு இருக்கிறான் அந்த குட்டிங்க. ரெஸ்ட் எடுன்னா வாய்க்கு ரெஸ்ட் அர்த்தம், அதுக்கு பேரு. அப்படித்தான் அந்த நாட்டை சேர்ந்த ஹிப்போக்ரட்டஸ் ஒரு பெரிய ஞானி, அவர் நாட்டை சேர்ந்தவர், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த மாதிரி காய்ச்சல் வந்தா தலைவலி வந்தா எதுவும் சாப்பிடக்கூடாது. காய்ச்சல் வந்தா தலைவலி வந்தா எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து இளதலையும் தண்ணீர் தான், பச்சை இலைகளும் தண்ணீர் தான் சாப்பிடணும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்க காய்ச்சல் வரும் பொழுது சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் அதிகமாகவே தவிர குறையாதுன்னு கண்டுபிடிச்சா எழுதினாரு. ஆனா இதெல்லாம் இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்றதில்ல. இதெல்லாம் வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்றதில்ல. ஏன்னா அந்த வெள்ளைக்கார முண்டங்கள் விபச்சாரிகள் அத்தனை பேருமே. எத்தனை ஊதாரிகள், விபச்சாரிகள். யாரு வந்து உடம்பை வந்து கவனிக்காம திங்கிறானோ அவனெல்லாம் விபச்சாரி, ஊதாரி. மனதுக்காக திங்கிறவன் பூரா விபச்சாரி. மனதுக்காக திங்கிறவன்ல விபச்சாரி, ஊதாரி. டேஸ்டா இருக்குன்னு திங்கிறவன் ஊதாரி. அப்புறம் ருசியா இருக்குன்னு திங்கிறவன்ல ஊதாரி. கண்டுபிடி திங்கிறவன் பன்னிக்குட்டி. இப்ப புரியுதா? ஏன்னா நான் பேசி பதிவு பண்றேன், எல்லாத்துக்கும் போகும். என்னது பதிவு பண்றீங்க? பேசி பதிவு போட்டுட்டு போயிடும். எனக்கு வந்து மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். நீ சாப்பிட வேண்டாம்னு சாப்பிடல. இன்னைக்கு நினைச்சு நீ இப்பவே காலையில 8 இட்லியும் சாம்பார், ஒரு குண்டாய் சாம்பாரும் 8 இட்லியும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சாப்பிட்டு மறுபடியும் சுத்தம் பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், அது அப்படியே இல்லை. இந்த வேண்டான்னு சொல்றது வேற. நீ வந்து நோயில மாட்டிக்கிட்டு அதனால நம்ம பண்ற. இப்ப நம்ம வெளியே போய் சொல்லிப்பாரு, இங்க அறைவாங்க உடைய. புரியுதா? நீ நோயில மாட்டிட்ட, அதனால வேற வழியிட சாமி நிற்கான் இருக்கிறேன். இதே அவனுக்கு நல்ல தின்னு கொளுத்துட்டு போய் சொல்லி பாருங்க, போடா வெண்ணைன்ட்டு போயிடுவான். சுமுனிருண்டு போயிடுவான். சுமுனிரு கமுனரு சுமுனிருண்டு போயிடுவான். உனக்கு நோய் வந்துருச்சு, அதனால இப்ப வந்து என்னமோ சொல்றாங்கல்ல, புதுசு என்ன சொல்லுவாங்க, என்னது என்னமோ சொல்லுவாங்க, சிக்கிற பக்கம் சிக்கிட்டா சீக்கு அடிக்கணும்பாங்க. சிக்கிற பக்கம் சிக்கிட்டா சீக்கு அடிக்கணும்பாங்க. அது மாதிரி அதான் என்ன சொல்லுவாங்க, வண்ணானுக்கு வாக்கப்பட்ட சொன்னதெல்லாம் வெளுக்கணும்பாமா. வண்ணானுக்கு வாக்கப்பட்ட சொல்றதெல்லாம் வெளுக்கணும். அந்த மாதிரி உனக்கு நோய் வந்து காட்டி அப்படிங்கிற. நோய் வராத எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா நோய் அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியே. இப்போ உங்க மாதிரி உங்க அம்மா யாருக்கா சொல்லி சக்கரை நோயின்னு சொன்னீங்களே, 100க்கு 80 60 பொம்பளைக்கு 70 பொம்பளை அத்தனை பேருக்கு செல்ல மொத்த தின்னு 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 குண்டி கெட்டு போச்சு. மொத்த தின்னு தின்னு குண்டி கெட்டு போச்சு. அது கெட்டு போச்சு. தொட்டாக்கடல கெட்டு போச்சு. அது ரத்தமே கெட்டு போச்சு. உடம்பு பூரா சளி ஏறிடுது. உடம்பு பூரா சளி நகடி 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 தொட்ட நகடி மட்டும் 10 kg இருக்க பேக்கு. ஒரு பாடிக்கு 10 kg, குறைஞ்ச வச்சு 10 kg இருக்கு. மொத்த எடையில கழிக்கணும். ஒரு மொத்த எடை இருந்ததுன்னா அந்த கொப்ரா மட்டும் ஒரு 10 விழுக்காடு இருக்கும். சளி 10 விழுக்காடு இருக்கும். விஷம் வந்து 10 விழுக்காடு இருக்கும். அப்ப மொத்த எடையில 30% இருக்கும். 30% மொத்த எடையில. அப்ப மொத்த எடையில 30% இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கரைச்சி நாப்சமா கொஞ்சத்தை திறது இருக்கிற 1 லட்சம் தடவை தின்றுக்கிறோம். எத்தனை தடவை? 1 லட்சம் தடவை. அப்புறம் அதெல்லாம் சும்மா இருக்குமான்னு கேட்கறேன். கேட்டா சத்துங்கிறான். சத்துன்னு சொல்லி போட்டு அப்புறம் என்ன செத்து போறீங்க? சத்து திங்கிறீங்களா, அப்புறம் என்ன செத்து போறீங்க? சாப்பிடதான் ஆச்சு, அப்புறம் எதுக்கு என்ன தின்னாலும் செத்து போறோம் நாம. அப்புறம் எதுக்கு சாப்பிட முட்டுற வேண்டியதானே? என்னைக்கு இருந்தாலும் சாக போறோம். இன்னைக்கு இருந்தாலும் அப்புறம் இருந்துட்டு போக வேண்டியது. எதுக்கு செலவு பண்ணி செத்து போனாலும் பரவாயில்ல, நோ வந்துல சாகர கருமா. இப்ப எனக்கு சாவு வருது பத்தி கவலை இல்லை. ஆனால் சீப்பட்டு சின்னப்பட்டு ஏப்பா சாகணும்? செத்துட்ட கவலையே இல்லையே உலகத்து. செத்து போயிட்டுன்னு வச்சுக்க, எந்த கவலையும் கிடையாது. எந்த கவலையும் இல்ல. யார் அழுதா என்ன, யார் செத்த என்ன, பூமி இடிஞ்சா என்ன, பூமி வந்து வாழ்ந்தா என்ன, போனா என்ன, பூமி அப்படியே சுக்கு சுக்க உருக்கி காண போனேன், அதை பத்தி கவலை இல்லை.
ஆனால் இந்த 2 நோவோடு ஆனா அந்த நோவு வந்து நொந்து நொந்து சாகுறோம் பாருங்க, அது எவ்வளவு கொடுமை ம். இல்லவா? கொடுமை. 2 வருஷம் 3 வருஷம் நோவிலே சாகணும். நோயில் வந்துட்டு சாகுற வரைக்கும் நொந்து சாகணும். யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த நோயில் வந்துட்டா யாருனாலும் சுத்தப்படுத்த தெரியாது. யாருனாலையும் சுத்தப்படுத்த தெரியாது. இங்க இது வந்து நோன்பு கிடையாது. இது வந்து நோன்பு கிடையாது. இது வந்து சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துதல். எப்ப வேணாலும் நோன்பு முறிச்சுக்கலாம். எப்ப வேணாலும் இந்த வைத்தியம் முறிச்சுக்கலாம். எப்ப வேணாலும் முறிச்சுக்கலாம். என்ன அந்த விளக்கப்பட்ட உணவான, நீக்கப்பட்ட உணவான, நம்ம உடம்புக்கு ஜீரணிக்க முடியாத அசைவ உணவிலிருந்து நீங்க வேண்டும். அது அடிப்படை. ஏன்னா அது இயற்கைக்கு பொருந்தாது. இயற்கைக்கு பொருந்தாது. பொருந்தாது. 2வது இரைப்பைக்கே பொருந்தாது. அந்த இரைப்பையில இருக்கிற நீருக்கு பொருந்தாது. அப்ப ஒரு பொருளை உள்ள போட்ட ஒரு ஆசிட்னு வச்சுங்க, ஒரு ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆசிட்டுக்குள்ள குறிப்பிட்ட பொருளை போட்டு அதை கரைச்சிரும். ஆசிட்ல ஒரு குறிப்பிட்ட பொருளை போனா கரைச்சிடும். ஆனால் அந்த பாத்திரத்துக்குள்ள ஆசிட்டே கிடையாது. இந்த பொருளை போட்ட கரையினா எப்படிடா கரையும்? கிடையாது. அந்த மாதிரி தான் இயற்கையிலே நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையில நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. தாய்ப்பாலை மட்டும் செரிக்கிற தன்மை இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த குழந்தை பெருசாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை செரிக்காது, சளி பிடிச்சிடும். தாய்ப்பாலே சளி பிடிக்க ஆரம்பிக்கும். தாய்ப்பாலே சரி, சளி அது பிடிக்க ஆரம்பிக்கும். ஆமா, அது பல கோடி ஆண்டு பழக்கப்படுறதங்காட்டி அதை ஒண்ணுக்குள்ள வெளிக்குள்ள நாத்தமா போகும். குழந்தையுடைய வெளிக்கு போனா கவிச்சு நாத்தம் அடிக்கும். கவிச்சு நாத்தம் அடிக்கும். அடிக்கும். வாஷ்ரூம் போனாலே வலிக்கும். அது அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா, ஒரு வயசு 1.25 வயசு ஆனதுக்கு அப்புறம் பல்லெல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல பழச்சாறு கொடுத்து பழக்கணும். பழச்சாறு கொடுத்து பழக்கணும். பழச்சாறு, பழம், பழச்சாறு, வேக வைத்த சாறு, வேக வைத்த காய், நல்லா வேக வைத்து மசிச்சு, நல்லா வேக வச்சு மசிச்சு, கேரட் வேக வச்சு மசிச்சு, பீட்ரூட் வேக வச்சு மசிச்சு, வாழைப்பழத்தை வேக வச்சு மசிச்சு, நேந்திரம் பழத்தை வேக வச்சு மசிச்சு, ஆப்பிளை வேக வச்சு மசிச்சு, கொய்யா பழத்தை வேக வச்சு மசிச்சு, அப்படி மசிச்சு வந்து அப்படி கொடுத்து பாக்குறப்ப குடல் சுத்தமாகறப்ப நாற்றமே வரக்கூடாது. வெடிக்கு பரப்ப நாத்த வரக்கூடாது. வெடிக்கு பரப்ப நாத்த வரக்கூடாது. இன்னைக்கு குழந்தை வெளிக்கு போன அப்படியே இருக்க பிணவாடை அடிக்குது. என்னது பிணவாடை. அப்புறம் அந்த குழந்தைய பிறக்கும் பொழுது அது நோயோடு தான் பிறக்குது. வளர்க்கப்படும் பொழுது அந்த குழந்தை நோயோடு தான் வளர்க்கப்படுகிறாள். அந்த குழந்தை ஆணோ பெண்ணா அந்த குழந்தை எல்லாம் பேக்கரி ஐட்டம், இட்லி, தோசை, பேக்கரி, சட்னி, முட்டை, எந்த டாக்டர் சொன்னாலும் தெரியல. எல்லாரும் 2 வயசுலயே முட்டை திங்க ஆரம்பிக்குது. 2 வயசுலயே முட்டை ஊட்டுறது அறிவு கட்ட முட்டைங்க. அது செரிக்கிறதுக்கு தன்மை நிறுவீங்களா பார்க்கலாம். முட்டை சாப்பிட்டா வயிறு முட்டை சாப்பிட்டா வயிறு சீரணமாகணும் எந்த மருத்துவம் சொல்லவே இல்லை. எந்த மருத்துவம் சொல்லவே இல்லை. அது மட்டும் டாக்டர் சொல்றாங்களா சார், முட்டை காலையில் சாப்பிடுங்க, நைட் சாப்பிடுங்க, மத்தியானம் 3 டைம் முட்டை எடுத்துக்கின்றாரு. அவனை திங்க சொல்லுங்க. காலையில 15 முட்டை, மத்தியானம் 15 முட்டை, ராத்திரி 15 முட்டை, பச்சை முட்டை குடிக்க சொல்லுங்களா பார்க்கலாம். அவனை சொல்றவனை குடிக்க சொல்லு. ஒரு முட்டையெல்லாம் 10,000 முட்டை, 15 முட்டை. அது என்ன ஒரு முட்டை கணக்கு? 5 முட்டை என்ன செத்து போயிருவியா? மத்தியானம் 5 முட்டை தின்ன என்ன திங்கறது நாய்ப்பச்சு தின்ன அறிவு கட்ட முட்டைங்க. காலையில 5 முட்டை திம்ப இன்ட்ரெஸ்டான், மத்தியானம் 5 முட்டை திம்ப இன்ட்ரெஸ்டான், சாயங்காலம் 5 முட்டை இன்ட்ரெஸ்டான். நீ என்ன ஒரு முட்டை சொல்ற அறிவு கட்ட முட்டை? 10 முட்டை சொல்றா, 1 டஜன் முட்டைன்னு சொல்ல வேண்டியதானே. என்னது காலையில் 1 டஜன் முட்டை தின்றா, மத்தியானம் 1 முட்டை தின்றான், சாயங்காலம் 1 டஜன் முட்டை தின்றான். அவனுக்கு மாசம் 1 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லணும். அப்படி திங்க சொல்லிட்டு மாசம் 1 லட்ச ரூபா திங்க. அதே முட்டையும் தின்னுக்கே 1 லட்ச ரூபா வாங்கி, இதுக்கெல்லாம் 1 லட்ச ரூபா பணம் வேணும். இதுக்கெல்லாம் 1 லட்சம் வேணும். அப்புறம் அது கொடுக்கணும் இல்ல. உங்க ஒப்ப நோட்டுல இருந்து முட்டை வருது, உங்க ஒப்ப நோட்டுல இருந்து இறைச்சி வருது, உங்க ஒப்ப நோட்டுல இருந்து பாதாம் வருது, உங்க ஒப்ப நோட்டுல இருந்து மில்க் வருது. அறிவட்ட முண்டமே. இந்த பணத்துக்கு எங்கடா போறது? திருட போறதா? பணத்துக்கு எங்கடா திருட போறதான்னு கேக்குறேன். அப்புறம் உங்களுக்கு வைத்தியத்துக்கு வரணும், இந்த திங்கறதுக்கு திருடணும் போகணும். அப்படித்தானே நீ சொல்ற? அப்ப திருடுவதுன்னு சொல்லி கொடுக்குறியா? வேற வழி இல்ல சாமி. அவனுக்கு முட்டை சாப்பிடணும் டாக்டர் சொல்றான், அவன் போய் திருடி ஆகணும். டாக்டர் நோய் வந்துச்சுன்னா டாக்டர் துட்டு கொடுக்கணும், அதான் திருடி தானே ஆகணும். அப்ப இவனுக்குள்ள போய் எந்த ஆராய்ச்சியும் பண்ணாம அப்புறம் தின்னு பார்த்துட்டு சொல்லணுமே இல்லையா? காலையில ஒரு 10 முட்டை தின்னு பார்க்க. அப்படித்தானே 10 முட்டை தின்னு புனித் ராஜ் செத்து போனா. புனித் ராஜ்னு அந்த ராஜ்குமார் வாங்கி செத்து போனானா இல்லையா?
ஆமாங்க. அவனுக்கு காலையில 10 முட்டை தின்னுட்டு புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு அப்படியே பெரிய இவனம் கழட்டி மாதிரி போய் ஆராய்ச்சி பண்ணான். எங்க போய் உடற்பயிற்சி நேரத்துல பண்ண செத்து போயிட்டான். பண்ணவே செத்துட்டாரு. அப்புறம் என்னடா நீ நல்லா தின்னிலடா, அப்புறம் டாக்டர் சொல்லணும் நல்லா தின்னா, நல்லா உடற்பயிற்சி பண்ணா, அவர் 2000 ஆண்டு உயிர் வாழன்னு எழுதி கொடுக்கணுமே இல்லையா? அப்புறம் ஏன்டா செத்து போனா? பல ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க அப்பங்கிட்டே பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது. பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது. அவனும் சினிமா நடிகை, அவன்கிட்டயும் பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது. அப்புறம் அந்த பணம் ஏன்டா காப்பாத்தல? அப்புறம் இந்த உடற்பயிற்சி பணம் ஏன்டா அந்த உடற்பயிற்சி ஏன்டா நான் கேட்கறேன், அந்த உடற்பயிற்சி ஏன் காப்பாத்தல? நீ சாப்பிட்ட முட்டை ஏன் காப்பாத்தல? நீ சாப்பிட்ட அந்த மிஷின் ஏன் உனக்கு காப்பாத்தல? உன் அறிவு ஏன் காப்பாத்தல? உனக்கு அறிவு இல்லை. அத்தனை முதல்ல ஜீரணம் ஆகாது. வயிற்றுல சாப்பிட்டோம்னா அது சீரமணமாக்கறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. தின்னுட்டா தூக்கம் தான் வரணும். தின்னுட்டா ஓய்வு கொடுக்கணும். நம்ம ஏதோ தின்னா உடற்பயிற்சி செய்யக்கூடாது. ஏதோ ஒன்று தின்னா உடற்பயிற்சி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா சக்தியும் எல்லா நரம்பு மண்டலம் எல்லா உடல் என்ன தெரியுமா, அந்த விஷத்தை வெளியேக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த விஷத்தை வெளியேக்கிறதுக்கு எல்லாம் சோர்ந்து போயிடும். என்னது சோர்ந்து போய் அப்படியே கம்முன்னு இருக்கு, எதுவுமே வேலை செய்யாது. எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற விஷத்தை வெளியேற்றுறதுக்காக பொறுமையா இருக்கும். இவன் என்ன பண்றான், அந்த முண்டன் தெரியாம கடுமையா நரம்புக்கு அழுத்தம் கொடுத்தான். கடுமையா நரம்புக்கு அழுத்தம் கொடுத்த டக்குன்னு இதயம் வெடிச்சிருச்சு. இதயம் வெடிச்சிருச்சு. நீ உனையவே காப்பாத்த தெரியாது, நீ உலகத்தை எப்படா காப்பாத்துவ? கூத்தாடி பயலுக. என்னது கூத்தாடி பயலுக? இவனுக்கெல்லாம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா வர்றானுங்க. எந்த கூத்தாடியாவது ஒழுங்கா செத்துருக்கான்னு பாருங்க. தமிழ்நாட்டு கூத்தாடிகளா இருந்தாலும் சரியே, அது இந்திய கூத்தாடிகளா இருந்தாலும் சரியே, உலக கூத்தாடிகளா இருந்தாலும் சரி, எவனாச்சும் ஒழுங்கா செத்துருக்கான்னு பாருங்க. எல்லாம் நாரி போய் செத்தானுங்க. என்ன மாறி போய் செத்து இருக்கிறாங்க. உடம்பாரளியின் உயிரார் அழிவர். திருமூலர் சொல்றாரு, உடம்பாரளியின் உயிரார் அழிவர். உடம்பு கெட்டு போச்சுன்னா உயிர் போயிடும்டாங்கிறாரு. என்னது உடம்பு கெட்டு போச்சுன்னா உயிர் போயிடும். அப்படி கெட்டு போனா செத்து போன நீ. உடம்பு கெட்டு போன இடத்துல நீ செத்த. அப்ப உன்னோட பாடத்திட்டத்துல இல்லையா? நீ அந்த உன்னுடைய தாய்மொழியில அந்த வைத்தியம் இல்லையா? வாயை கட்டினா நோவை கட்டலான்னு கன்னடத்துல இருக்கே. வாயை கட்டினா நோயை கட்டுப்படுத்தலாம். அதுக்கு இருக்குதா? கன்னடத்துல சொல்லுங்க வாக்கல, என்ன சொல்லவாட? வாயை கட்டினா நோவை கட்டலான்னு கன்னடத்துல இருக்க. என்னது அதுக்கு என்ன அது சொல்லுங்க, கன்னடத்துல சொல்லுங்க. ಊಟ ನಿಲ್ಸಿದ್ರೆ ಮೈ ಆರೋಗ್ಯ ಆಗತ್ತೆ அப்படின்னு இருக்குது, கன்னடத்திலே இருக்கு. என்னது ಬಾயை கட்டுப்படுதுற மையே உಳಿಸ್ಬೋದು அப்படின்னு கன்னடத்திலே இருக்கு. அது உனக்கு தெரியாதா? சரி, வாரத்துக்கு ஒருக்கா விரதம் இருக்கு சொன்னாங்க. கன்னடத்திலே இருக்குது. வாரத்துக்கு ஒருக்கா விரதம் இருக்கு சொல்லியிருக்காங்க. அமாவாசைக்கு விரதம் இருக்கு சொல்லிருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு விரதம் இரு, ஆடி அன்னைக்கு விரதம் இரு, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இரு. இந்த மாதிரி எல்லா மாசம் விரதம் இருக்கு சொல்லுவாங்க. அந்தந்த நோன்பு வர்றப்ப, நாள் வர்றப்ப, 5 நாளைக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா, இந்த மாதிரி மாசத்துக்கு 2 தடவை 3 தடவை நோன்பு இருக்கு சொல்லி கன்னடத்திலே இருக்கு. விரதம் இருக்கு சொல்லி எவனாச்சும் செய்றீங்களா? இல்ல, யாரும் செய்யறதில்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கடா ஆரோக்கியம் உனக்கு வருமாடா ஆரோக்கியம்? உன்னுடைய நாட்டினுடைய கொள்கை, நாட்டினுடைய மதிப்பெண்படி நீ வாழ்ற. நீ எந்த கூத்தாடியா இருக்கிற உனக்கு என்ன மூளை இருக்குது? இந்தியாவில் இருக்கிற கூத்தாடிகளுக்கு எவனுக்காச்சும் மூளை இருக்கா? எல்லாம் நாரி போய் செத்து போனான். ஒருத்தர் புற்றுநோயில செத்தான், ஒருத்தர் சக்கரை நோயில செத்தான், ஒருத்தர் குடிச்சிட்டு செத்தான். எவனா ஒருத்தம் கூட ஒழுக்கம் கிடையாது. கூத்தாடிகளுக்கு ஒருத்தம் கூட ஒழுக்கம் கிடையாது. 2 கூத்தாடி எனக்கு தெரிஞ்சு, ஒரே ஒரு கூத்தாடி இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு கூத்தாடி நம்பியார் மட்டும்தான் ஒழுக்கமா இருந்தார். நம்பியார் மட்டும்தான் ஒழுக்கமா இருந்தாரு. எம்என் நம்பியார். அவர் தான் எம்ஜிஆருக்கு வீரனா வில்லனா வருவார். சினிமாலதான் வில்லன், ஆனா சினிமாலதான் வில்லன். ஆனால் பழக்க வழக்கத்தை நல்லவர். பழக்க வழக்கத்துல மிக நல்லவர். பழக்க வழக்கத்துல நல்லவர். ஆனா அந்த ஆளு மாரப்படம் செத்து போனார். அந்த ஆளு எம்என் நம்பியார் மாரப்படம் தான் செத்து போனார். நோயில தான் செத்து போனார். புரியுதா? அந்த கதாநாயகன் நடிச்ச எம்ஜிஆர் உடம்ப பூரா பொழந்து தள்ளிட்டாங்க. உள்ள இத்து போச்சு உடம்பு. இத்து போச்சு. கேட்ட தங்க பசுவம் சாப்பிட்டாராம். என்னது அப்புறம் ஏன்டா தங்க பசுவம் உன்னை காப்பாத்தல? கேட்டா தங்க பசுவம் சாப்பிட்டாரு. தங்கம் அப்படியே பொன் போல் மேனி புளுத்து போன மேனியம் ஆயிடுது. என்னது
புளுத்து போன மேனி ஆயிடுச்சு. ஆனா பொன்போல் மணி எங்களை ஏமாத்திருக்கான். தமிழ்நாட்டுக்காரனை பூரா மொட்டை அடிச்சு விட்டானுங்க. தமிழ்நாட்டுக்கு வர பூரா மொட்டை அடிச்சு விட்டானுங்க. மொட்டை உம் பொன்போல் மொழி ஏன் அப்புறம் புளுத்து போன மொழியமாச்சு? அப்படித்தான் நாங்க கேட்போம். அப்படித்தான். நம்ம கேட்போம். அப்ப நான் காப்பாத்து இப்ப உனையாட்ட நான் உனையாட்ட என்ன அப்ப அப்படி செத்து போறது நான் போச்சு எதுக்கட தங்க பசும் சாப்பிட்டேன். அத்தனை தங்க பசும் திண்ணைக்கிற கதை விடுவான். அப்படியே தக தகன்னு மின்னுவாரு, சூரியன் மாதிரி இருப்பாரு. அப்புறம் நொந்து நூலாய் சேர்த்து பல்லுக்குட்டி மாதிரி சேர்த்து போனேன். அப்ப அறிவு வேண்டாம். அப்ப உனக்கு அறிவு காப்பாத்தல, உன்னோட கொள்கை காப்பாத்தல, உன் பண்பு காப்பாத்தல. அப்ப நீ சித்தர் நூலை படிக்கல, ஞான நூல்களை படிக்கல, திருக்குறள் நீ ஒழுங்கா படிக்கல. திருவள்ளுவரே சொல்லுவாரு, திருவள்ளுவர் பன்னிக்குட்டி மாதிரி திங்காதே எழுதி வச்சிருக்காரு. திருவள்ளுவர் என்ன சொல்ல, பன்னிக்குட்டி மாதிரி திங்காத, கெடுதலை அறிந்து சாப்பிடுங்கிறாரு. கெடுதலை அறிந்து, நோய் வருதலை அறிந்து குறைவாக சாப்பிடு, ரொம்ப ரொம்ப குறைவாக சாப்பிடுன்னு எழுதியிருக்காரு. இதெல்லாம் உனக்கு தெரியாத, சினிமால சொல்ற திருக்குறள் வாழ்க திருக்குறள் வாழ்க்கைங்கிற திருக்குறள் சொல்ல நீ நடந்தே நீ முதல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பயல் கூட, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பயல் கூட, தமிழ் பேசுற பயலுக, இந்த கூத்தாடிக, கலை கூத்தாடிக, சினிமா கூத்தாடிக, டிராமா கூத்தாடிக, பாட்டு எழுதுற கூத்தாடிக, ஒரு கூத்தாடி கூட திருவள்ளுவர் சொல்றது கேட்கறதே இல்லை. திருவள்ளுவர் சொல்ல கேட்டா திருவள்ளுவர் வாழ்க்கம்மா. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு எங்க சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேறு இறையான்கண் நோய்பாரு. யார் ஒருவன் இழிவை அறிந்து கொடுமை அறிந்து உண்பவனோ அவங்ககிட்ட இன்பம் நிற்கும், கண்டபடி திங்களமுக்கு துன்பம் நிற்குன்னு எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் ஏன்டா சக்கர நோய் வருது? எங்க நாட்டுல இருக்கிற கவிதை எழுதின அத்தனை பேருக்கு சக்கர நோய் இருக்குது. தமிழ்ல கவிதை எழுதுறான் பாருங்க, அத்தனை பேரு இத்து போன பயலுங்க. புரியுதுங்களா? ஏன்னா எவனுக்குமே இந்த திருவள்ளுவர் சொல்றது எவனுக்கும் தெரியாது. திருவள்ளுவர் சொல்றது யாருக்கும் தெரியாது. இவனுக்கு தமிழ்ல கவிதை எழுதுறானுங்க. தமிழ்ல கவிதை படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதவன் கேட்ட கெடுத்தான். அந்த மாதிரிதான் சொல்றான். அவ வள்ளுவர் சொல்றாரு, அதை சொல்லி நிறைவு செய்யறேன். முதல் பாடம், அந்த பாடம் தத்துவம் தான் இதுதான் பெரிய கட்டுரை எழுதிட்டு இருக்கிறேன். கட்டுரை எழுதியிருக்கேன், பெரிய கட்டுரை எழுதிட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய விஞ்ஞான பெரிய பெரிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிகள் அனுப்ப போறேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த உணவும் இல்லாமல் ஓராண்டு வாழ்ந்து காட்ட போறேன்னு சொல்லியிருக்கேன். அதுல அந்த கட்டுரை எழுதியிருக்கேன். நீங்க சொல்லுகின்ற எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல், அது வெள்ளைக்காரன் பரிந்துரைக்கிற கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் இதெல்லாம் உண்ணாம, அதுக்கும் ஆரோக்கியம். அதெல்லாம் பன்னிக்குட்டி தான் சாப்பிடும். கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் எல்லாம் பன்னிக்குட்டி தான் சாப்பிடும். என்னது பன்னிக்குட்டி? நான் பன்னிக்குட்டி, அறிவுக்குட்டி இருக்கிறவன் கேள்வி கேட்பேன். நான் பசி தாகத்திலே கேள்வி கேட்கிறாள். எதை கேள்வி கேட்கிறாள்? பசி தாகத்திலே கேள்வி கேட்பேன். ஏன்னா பிறக்கும் பொழுது பசி இருக்கலாம், பெருசாகும் பொழுது எப்படி இருக்கலாம்? அறிவு வளர வளர அது அடக்கப்பட வேண்டும். அறிவு வர வர அது அடக்கப்பட வேண்டும், அது அமைதிப்படுத்தப்பட வேண்டும். புரியுதா? அதாவது உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றை தவத்தை கூறினாரு. தவம் என்று சொன்னால் பிறவியில ஏற்பட்ட பசி தாகத்தை வெல்லுவதும் எந்த நோய்க்கும் தீங்கு செய்யாததுமாகும். தவம் செய்யறான்னு சொல்றோம்ல, அது என்ன தெரியுமா? தன்னுடைய பிறவி நோயான பசியை வெல்லுதலும், அதுதான் தவம். உலகத்திலே தவத்துக்கு விளக்கம் சொன்னவர் திருவள்ளுவர் மட்டும்தான். உலகத்திலேயே தவத்துக்கு சுருக்கமா சொன்னார். இவன் தவம் சொன்னா மண்டைய நினைய, அப்படியே சித்த நேரம் உட்கார்ந்துக்கோ, மண்டைய நினை, கொண்டைய நினைன்னு சொல்லிட்டு அறிவு கட்ட மாட்டாங்க. கண்டபடி உலகில் இருக்கானுங்க இந்தியாவுக்கு அத்தனை சாமியாரும். புரியுதா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை சாமியாரும் என்ன சொல்லியிருக்கானுங்க? உலகி தள்ளி இருக்கானுங்க. ஆனா எங்க ஆசிரியர் இது உலக ஆசான், உலகத்திலேயே எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி, எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி, மூலமொழி. இதுல இருந்து எல்லாம் போயாகணும். நீ எப்படி கணக்கு போட்டாலும் இந்த மொழி ஒன்றுதை தனித்து இயங்கும், யாருடைய உதவி இல்லாம இயங்கும். இந்த மொழிதான் தனித்து இயங்கும், சிங்கிளா இயங்கும். சிங்கிளா வேட்டைக்கு போகும். என்னது? சிங்கிளா வேட்டைக்கு போகும். மற்ற மொழியில எல்லாம் கலப்பட மொழி. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் கலப்பட மொழி, எல்லாம் மிக்சர். என்னது? எல்லாம் மிக்சர். இது என்றதுன்னு சொந்தம் கொண்டாட முடியாது. தமிழ் மட்டும்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக இயற்கையாக தோன்றிய மொழி, ஒழுங்குபடுத்தப்பட்ட மொழி. கிறுக்கி முதல்ல ஆரம்பத்துல கிறுக்கி குழந்தைக்கு பாத்தீங்கன்னா
குழந்தைய பக்கத்துல பென்சில் கொடுத்தீங்கன்னா அப்படியே கிறுக்கி கிறுக்கி பார்க்கும். என்னது? கிறுக்கி கிறுக்கி பார்க்கும். அப்படி பார்த்து 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 1,00,000 ஆண்டுகளாக வளர்ந்த மொழி தான் தமிழ் மொழி. அதனால ஒரு குழந்தை கிறுக்குதுன்னா அந்த குழந்தை கத்துக்க வேண்டிய முதல் மொழி தமிழ் மொழி. அந்த குழந்தை வந்து அம்மாட்ட இருந்து பாடம் படிச்சுக்குது. அந்த குழந்தை அம்மாட்ட இருந்து தெரிஞ்சுக்கும். முதல் குழந்தைக்கு பள்ளிக்கூடமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க அம்மா தான். அது சொல்லிக் சரி. கொடுப்பாங்க. அது இயற்கையின்படி சரி. அப்ப ஒரு குழந்தை அம்மாவிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது. அது சரிதான். அது உலகத்துக்கு பொதுவானது. உலகத்துல எந்த நாட்டுல பிறந்தாலும் அந்த குழந்தை அம்மாவிட்ட இருந்தா பேச கத்துக்குது. அம்மா தான் பாடம் சொல்லிக் கொடுப்பா. அம்மா தான் சொல்லிக் கொடுப்பா. அது சரி. அது இயற்கை நீதி, அது நெறி. அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு இனிமையான மொழி என்று சொன்னால் அது வந்து தமிழ் மொழி தான் இனிமையானது. தமிழ் மொழி தான் இனிமையானது. இனிமையானது. தமிழ் மொழியில தான் வைத்தியம் நடக்குது உங்களுக்கு. தமிழ் மொழியில தான் உங்களுக்கு வைத்தியம் நடக்குது. வைத்தியம். ஒரு உங்களுக்கு மருத்துவ ஆய்வறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? எந்த அளவுக்கு சுத்தமாயிட்டு இருக்குன்னு தெரியும். டாக்டர்ல மிரண்டுருவானுங்க. அதாவது இந்த வெள்ளைக்கார டாக்டர் பூரா மிரண்டு போயிடுவானுங்க. வெள்ளைக்கார டாக்டர்லாம் மிரண்டு போயிடுவாங்க. ஏன்னா நீ வந்து நீ இது பண்ற மனம், அதாவது என்ன சொல்றது தெரியுமா? மனம் போன போக்குல போகாம உடம்பை காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருக்குங்காட்டி சொன்னபடி கேட்கற. உடம்புதான் கோயில். உடம்புதான் கோயில். உள்ளே இருக்கிற ஜீவன் தான் இறைவன். அதான் கடவுள். அதான் தொட்ட தேவர். என்னது? ದೊಡ್ಡದೇವರು. தொட்டு தேவர் உள்ள இருக்கிற ஜீவாதான். புரியுதா? ம். அப்புறம் ஜீவா போயிடுச்சுன்னா இப்ப சிக்கா தேவர் ஆயிடுவார். ஜீவா போயிடுச்சுன்னா சிக்க தேவரா மாறிடுவார். அப்புறம் அப்புறம் எங்க பூமியில கொண்டு போட வேண்டியதான். தொட்ட தேவர் வெளியே போகாம பாத்துக்கணும். தொட்ட தேவருக்கு சாப்பாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. தேவருக்கு சாப்பாட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. புரியுதா? அது சுத்தம் பண்ண 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 அந்த உயிர் அப்படியே கெட்டியே உள்ள நின்னுக்கும். சுத்தம் பண்ண பண்ண உயிர் கெட்டியாக நின்று. அப்படின்னு புரிஞ்சுக்க மறுபடியும் பேசலாம். நன்றி. சரிங்க, அப்படியே எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுங்க அதை. அனுப்புறேன். ஒரு நாளைக்கு வர்றதில்ல. ஏன் அனுப்பிச்சாச்சே? இரு இல்ல முடிய போற நேரத்துல வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல, வர வேணாம். லேட் ஆகி போச்சு. இப்ப அது பதிவு பண்ணியாச்சு இல்ல? அப்புறம் கதை பேசியிருக்கிறேன், பதிவு பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? எப்படி தூக்கமுள்ள சாப்பிடாம இருந்தா தூக்கம் வராது, செத்து போயிடுவோன்னு சொல்றாங்க. ராத்திரி சாப்பிடலாம், செத்து போயிடுவாங்க. காலையில சாப்பிடலாம், செத்து போயிடுவாங்க. பகல சாப்பிடலாம், செத்து போயிடுவாங்க. என்னடா கதை விடுறீங்க? அதாவது சாப்பிட வேண்டியதை சாப்பிடணும். என்னது? எதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும். எதை சாப்பிடணுமா? அதை சாப்பிடணும். நாங்க வெளிக்கு போற உணவு ஒழுங்கா சாப்பிட்றோம். ஒண்ணுக்கு போற உணவு ஒழுங்கா சாப்பிட்றோம். ஒண்ணுக்கு போறதுக்கான உணவு இருக்கு, அதை சாப்பிட்றோம். வெளிக்கு போற உணவு சுவையா சாப்பிட்றோம். வெளிக்கு போற உணவு நல்ல எலுமிச்சை பழம் போட்டு, கொஞ்சம் உப்பு காரம் போட்டு, நல்லா வணக்கி, நல்லா வேக வச்சு, இறப்புக்கு வேலை கொடுக்காம, குடலுக்கு வேலை கொடுக்காம, அப்படியே முழுன்னு கழுவி போயிடணும். அப்படி முழுன்னு கழுவிட்டு போறப்ப எந்த அழுத்தம் வரக்கூடாது. இதயத்துக்கு அழுத்தம் வராது, நரம்புக்கு அழுத்தம் வராது, மூளைக்கு அழுத்தம் வராது, எதற்கும் ப்ரெஷரே வராது. எல்லாம் நியூட்ரல் ஆயிரும். எல்லாமே நியூட்ரல். அப்படியே இந்த பாடி வெயிட் நியூட்ரல் ஆயிரும். கொஞ்ச நாள் போக 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 அவர் வெயிட் பார்த்தீங்கன்னா 48 கிலோ. இன்னும் நான் 1 கிலோ 2 கிலோ குறையும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே குறையாது நினைக்கிறேன். இப்போ 1.5 கிலோ வந்து 80 கிலோ. 80 கிலோ இருந்த எடை வந்து இதுல இருந்து 58 கிலோக்கு வந்துருச்சு. எத்தனை கிலோ? எத்தனை தடவை? ஆமா, 22 கிலோ போயிடுச்சு. இது போய் 25 வருஷம் ஆச்சு. இந்த எடை குறைஞ்சு 22 வருஷம் ஆச்சு. ஆமா, 100 நாள்ல கரைச்சேன். என்னுடைய ஆசிரியர் வந்து பெரிய சயின்டிஸ்ட். அவர் கண்டுபிடிச்சதான் இது. உணவு இல்லாமல் வாழலாம் கண்டுபிடிச்ச இது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 20,000 பேர் இந்த புத்தகம் வாங்கியிருக்காங்க. 20,000 காப்பி போயிருக்கு. சரியா? ஆகையால நம்ம விஞ்ஞான ரீதியை செய்யறோம். நம்ம வந்து அந்த பசி தாகத்திலே கை வைக்கிறோம். ஆனா விரும்பினா எந்த உணவு சாப்பிடலாம். மனம் விரும்புச்சுன்னா கவலைப்படாம சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். கவலைப்படாம சைவ உணவு சாப்பிடலாம். ஆமா, சாப்பிட்டுட்டு மீண்டும் நீர் பயிற்சி செய்து, காய்கறி பயிற்சி செய்து உடம்பு சுத்தப்படுத்திடணும். உடலையும் ரத்தத்தையும் சுத்தப்படுத்தணும். தண்ணி குடிச்சின்னா ரத்தம் எல்லாம் சரியாயிரும். இது வந்து மனம் விரும்பினால் சாப்பிட்டுட்டு சுத்தம் பண்ணணும். இது பட்டினி கிடையாது, பத்தியம் கிடையாது. பட்டினி கிடையாது, பத்தியம் கிடையாது. நாம் உடம்பு சுத்தமாக
பசியவே அடக்கிடுவான். பசி இல்லாத பொழுது எதையும் சாப்பிடக்கூடாது. பசி இல்லாத பொழுது எதையும் சாப்பிடக்கூடாது. அந்த அறிவு இந்தியால வெள்ளைக்கார முண்டங்களுக்கு கிடையாது. வெள்ளைக்கார முண்டங்களுக்கு கிடையாது. வெள்ளைக்காரன் பாடத்தை படிக்கிற எந்த முண்டங்கள் எவன் வெள்ளைக்கார பாடத்தை படிக்கிறானா அது எல்லாம் குட்டி செவரா போயிடும். வெள்ளைக்காரன் பாடத்தை படிக்க எவன் வெள்ளைக்காரன் பாடத்தை படிக்கிறானா, எவன் வெள்ளைக்காரன் சொல்றதை கேட்கறானோ அவன் குட்டி சேரா போயிடுவான். அந்த குடும்பமே நாசமா போயிடும். சரியா? முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.